أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, என் ஈமானிய சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கடந்த ஒரு மாதம் நம்மிடையே ரமலான் அல்லாஹ்வின் பேரருளாக திகழ்ந்து கொண்டிருந்தது. இந்த ரமலான் மாதம் நம்மை வந்தடைந்ததும், அது நம்மோடு இருந்ததும், அதில் நாம் செய்தவைகளும், அவற்றில் நடந்த நம்முடைய நல்ல அமல்களும் நமக்கு ஒரு நல்லதொரு புத்துணர்வையும், நல்லதொரு எழுச்சியையும், பாடத்தையும், ஒரு அழகையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அருமைக்குரிய சொந்தங்களே, உண்மையில் அல்லாஹுடைய நியமத்தும் அல்லாஹுடைய அந்த அருளும் நம்மை வந்து அடைவதை நாம் உணர முடியுமா என்றால் நன்கு உணர முடிகிறது என்பதைத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. பெரிதாக ஒன்றும் தேவையில்லை. சற்றே அல்லாஹுடைய நினைவுகளை நாம் கொண்டு வந்து விட்டாலே போதும், மிக அற்புதமான பல்வேறு விஷயங்கள் நமக்கு புலப்படத்தான் செய்கின்றன. இந்த ரமதானை நாம் எப்படி அடைந்தோம், அது என்னவெல்லாம் செய்தோம், என்ன நடந்தது என்பதை என்னில் எழுந்த எண்ண ஓட்டங்களை நான் இந்த பதிவிலே உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ரமதான் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே நம்முடைய துஆக்களில் நாம் ஆரம்பித்து விட்டோம். அல்லாஹும்ம ரப்பனா பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹர ரமலான். இதை நாம் ஒவ்வொரு வக்திலும் தொழுகையில் ஓதி வந்தோம். இமாம் ஓத பின்னிருந்து ஆமீன் சொன்னோம். இப்படியாக தொடர்ந்து வந்திருந்த அந்த காலகட்டத்தில் ரமதான் வந்தடைந்த அந்த நேரத்தை சற்றே யோசிக்கின்றேன். எவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வை அது சட்டென நிகழ்த்தியது என்பது தான் ஆச்சரியத்திற்குரியது. என்னுடைய அனுபவத்தை நான் இதை சொல்லும்போது இதில் மற்றவர்களை பொருத்தி பார்த்து கொள்ள முடியும் என்பதனால் நான் இதை சொல்லுகின்றேன். அருமைக்குரியவர்களே, ரமதான் வருகிறது என்ற எண்ணம் மட்டும்தான் உண்டானது முதலில். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் என்ற அந்த துஆக்களின் மூலமாக இதோ ரமதான் வருகிறது, இதோ ரமதான் வருகிறது என்ற எண்ணம் மட்டும் மனதிலே வேரோடி கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அதற்காக நாம் வேறொன்றும் செய்ததாக என் நினைவில் தட்டுப்படவில்லை. ஏனெனில் அந்த 2 மாத காலகட்டங்களில் நான் அந்த சூரா யாசீன் அதை வெளியிடுவதற்கான வேலைகளில் அதற்கு பிழை திருத்துதல், அச்சுக்கு கொடுக்குதல் என்ற வேலைகளில் நான் இருந்து வந்தேன். என்றாலும் இந்த சிந்தனை ஓட்டங்களிலேயே ரமதான் வருகிறது என்ற எண்ணத்தை தான் கொண்டிருந்தேன். இந்த நூலை ரமதானுக்கு முன் வெளியிட்டால் நன்றாக இருக்குமே என்பது ஒரு எண்ண ஓட்டத்தில் லேசாக வந்து கொண்டிருந்தது. அல்லாஹ் அதை எப்படி கபூல் செய்து அதை எப்படி சட்டென திருப்புகிறான் என்பதை பார்த்தபோது தான் அவனுடைய நியமத்துகளும் அவனுடைய அருளும் நமக்கு எப்படி பக்கத்தில் இருக்கிறது என்பது எனக்கு புலப்பட்டது. என் நோக்கம் மே மாதத்திற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாபை வெளியிட வேண்டும் என்பது சிந்தனையாக இருந்தது. பாருங்கள், அது என்ன நடந்தது என்று சொன்னால், சட்டு நிலைமைகள் மாறி வந்து வேகமாக அந்த வேலைகள் தொடங்கி போய்கொண்டே இருந்தன. அப்படி எதையும் நடந்தால் நான் உணர்ந்து கொள்வேன், இதில் அல்லாஹ்வின் நாட்டம் ஏதோ வந்திருக்கிறது, அல்லாஹ் ஏதோ இதில் செய்யப்போகிறார் என்பதை பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு நோக்கங்களில் நான் பார்த்திருக்கிறேன். இப்போது இதிலும் இந்த வேலைகள் என்னை மீறி வேகமாக இந்த வேலைகள் நடந்து கொண்டு வந்தன. அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ அல்லாஹ் செய்து கொண்டு இருக்கிறான் என்ற எதிர்பார்ப்பில் நான் காத்திருந்தேன். திடீரென்று இதற்கு வெளியிடுவதற்கான சூழல் அங்கே பிறந்து வந்தது. சரி, வெளியிட வேண்டும், என்ன செய்யலாம் என்று நினைத்த போதுதான் இன்னும் இருப்பது 15 தினங்கள் தான். ரமதான் வருவதற்கு 15 தினங்கள் தான் இருக்கிறது. அதற்குள் இதை அச்சில் கொடுத்து அச்சின் புத்தகமாக வாங்கி வந்து வெளியீடும் செய்ய வேண்டுமே என்று நினைக்கின்றேன். எனக்கு உள்ளுக்குள் ஒரு பாரதூரமான சிந்தனைகளும் இருக்கிறது. அதற்குள் எல்லாம் சரியாக ஆகிவிடுமா என்று நாங்கள் பல சிந்தனைகளை கொண்டு வருகிறோம். ஆனால் அல்லாஹ் ஒன்றை நாடிவிட்டால் நம் சிந்தனைகள்லாம் ஒன்றுக்குமே ஆகாது. அந்த காரியம் நடந்தே தீரும்.
அதுதானே குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சூரா யாசினும் அதைத்தானே சொல்லுகிறது. அதை நிதர்சனத்தில் நாங்கள் கண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். திடீரென்று இதற்கான நாள் குறித்தல், வெளியீட்டு விழா நிகழ்வை முன்னெடுக்குதல் என்ற நிலை வந்தபோது நான் சில இடத்திலே பேசுகின்றேன். உடனடியாக ஒரு ரவுண்டிலேயே இன்ஷா அல்லாஹ் அதனுடைய காரியங்கள் கைகூடின. ஐயம்பேட்டையில் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அங்கே ஹாஜி ஜவஹருல்லா சாஹிப் அவர்களுக்கு தகவல் கொடுத்தபோது உடனடியாக அவர் சொன்னார், ஆம் செய்துவிடலாம் என்ற ஒரு ஒத்துழைப்பை சட்டென கொடுத்தபோது அடுத்தடுத்து வந்த காரியங்கள் இலகுவாகி போயின. நாள் குறிக்கப்பட்டது. 7ஆம் தேதி வைக்கலாமா, 8ஆம் தேதி வைக்கலாமா, 10ஆம் தேதி வைக்கலாமா, இப்படி பல்வேறு சிந்தனைகள். ஆனால் சூழல் தானாகவே முன் வந்து 10ஆம் தேதி என்று முடிவானது. இங்கே தான் ஆச்சரியம். தேதி 10, மறுநாள் ரமதான். அதாவது அன்றைய இரவில் நாங்கள் வெளியிட்ட இரவு, மறுநாள் இரவு முதல் தராவியா. அந்த விழா முடிந்து நாங்கள் வரும்போது கூட சவுதியில் இன்னும் அமீரகங்களில் ரமதான் பிறை வந்து விட்டதாக எல்லோரும் தக்பீர் ஓதி கொண்டிருந்த காட்சிகளை கண்டோம். அப்புறம் நெருக்கத்தில் சட்டன் அந்த காரியங்கள் கைக்கூடியது. என் சிந்தனை எல்லாம் அல்லாஹும்ம ரப்பனா பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் என்று சொல்லிக் கொண்டிருந்தது இதோ சாத்தியமாகி கொண்டிருக்கிறதே என்றுதான். அதைத்தான் நான் சிந்தித்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி அல்லாஹ் பரக்கத் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த காட்சிகள் எனக்கு நினைவில் நின்ற காட்சிகளாக அமைந்தன. சிறப்பான வெளியீட்டு விழா மிக அருமையாக அங்கே நடந்தது. நல்லதொரு எழுச்சியான வரவேற்பு, எல்லா மக்களுக்கும் சந்தோஷம். அதை நடத்தி கொடுத்த ஹாஜியார் அவர்கள், இன்னும் அவர்கள் குழுவினர்கள், அங்கிருந்த உலமாக்கள், என்னுடைய நண்பர்கள், இன்னும் உள்ள வாசகர்கள் பலருக்கும் அதிலே பல்வேறு எண்ணங்கள், நல்ல வரவேற்பு. விழாவில் கலந்து கொண்ட முன்னோர்கள், கண்ணியத்திற்குரிய அந்த பெரியோர்கள் எல்லோருக்கும் மன மகிழ்வு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ விழா முடிந்து ஊருக்கு வந்து கொண்டிருக்கும் போதே வெளிநாடுகளில் ரமதான் வந்துவிட்டது என்ற செய்திகள் எங்களுக்கு வந்து கொண்டே இருந்தன. ஃபோன் மூலமாக செய்தி வந்து கொண்டே இருந்தன. மிக்க சந்தோஷத்தில் ஊர் வந்தோம். மறுநாள் மாலை அல்ஹம்துலில்லாஹ் ரமதான் வந்து சேர்ந்தது. முதலாவது தராவிஹ் சொல்ல தேவையில்லை. லால்பேட்டையில் மக்களெல்லாம் எழுச்சியோடு கூடி வந்து அந்த பள்ளி வாசலில் நின்று அன்றைய தினத்தில் அவர்கள் செய்த அந்த அமல்கள், ஆர்வம், சுபஹானல்லாஹ். நேற்று எப்படி இருந்தது, இன்று எப்படி இருந்தது என்று ஒப்பிட்டு பார்க்கும் அளவிற்கு பேரானந்தமான காட்சிகள் அவைகள் எல்லாம். சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை எல்லோருக்கும் மனதில் ஒரு சந்தோஷம். அன்று இரவு தராவிஹ் முடித்து வெளியில் வந்து பார்த்தால் அந்த சிறுவர்கள், எங்கள் ஊர் சிறுவர்கள் எல்லாம் 10-15 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக தெருக்களிலே உழண்டோடி கொண்டு சுற்றி கொண்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்திய அந்த காட்சிகள் இதோ ரமதான் வந்து விட்டதே என்ற எண்ணத்தை நமக்கு உருவாக்குகிறது. அந்த முதலாவது தராவீஹில் இன்று தொழுத அந்த நேரத்தில் குர்ஆனுடைய அந்த முதலாவது பகுதிகளை ஓதிய அந்த வார்த்தைகள் நம்மை அசைத்து வைத்து ரமதான் வந்திருக்கிறது, இனி தொடர்ந்து 30 நாட்கள் இதை நீங்கள் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டு பண்ணியது போல ஒரு தோற்றம். அந்த ஓதுதலின் ரீங்காரம் காதுகளில் ஏற ஏற மனதை அதை ஆட்டி படைக்கின்ற அந்த அற்புதம் என்னவையெல்லாம் ஒரு சந்தோஷம். சுப்ஹானல்லாஹ். உண்மையில் அல்லாஹுடைய நியாமத்துகள், அல்லாஹுடைய கலாம் ஷரீஃப், அல்லாஹுடைய அந்த தொடர்புகள் எப்படி அமைகிறது என்பதை நிமிடத்திற்கு நிமிடம் உணர்ந்து கொள்வது போல ஒரு நிகழ்வு அது. அன்றைய தினத்தில் ரமதான் வந்துவிட்டால் எனக்கெல்லாம் இரவில் தூக்கம் என்பதே போய்விடும். உற்சாகத்தில் நானும் பங்கெடுப்பேன். அதுபோன்று அன்று இரவு வீட்டிற்கு வந்த பிறகு பார்க்கின்றேன், வெளியிலிருந்து பிள்ளைகளுடைய ஓட்டங்கள், விளையாட்டுக்கள் மிகுந்த நிலையிலே சந்தோஷத்தோடு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் வீட்டில் இருந்தவாறே அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தவனாக நான் என்ன செய்வது, சஹர் வரை விழித்திருந்தால் நல்லது, என்ன செய்யலாம். நான் எப்போதும் போல சூரத்து தஃப்சீருடைய ஷாராவியுடைய எழுத்து வேலையை தொடங்கிவிட்டேன். சூரத்துல் அன்ஆம் அதனை எழுத தொடங்கியிருந்தேன். அதை மேலும் கண்டினியூ செய்து வந்தேன். 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துருச்சு. படுத்தாச்சு. சஹரில் எழுந்திரிச்சாச்சு. மீண்டும் இன்ஷா அல்லாஹ் அந்த முதலாவது சஹர்
அற்புதமான ஒரு நிலை, ஆனந்த நிலை. அல்ஹம்துலில்லாஹ். அப்படியே அன்றைய நாள் ஃபஜருக்கு பிறகு படுத்தது, தூங்கி எழுந்தது, 10 மணிக்கு தூக்கம் கலைஞ்சது, மீண்டும் 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 பல்வேறு சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு திரும்ப கொஞ்ச நேரம் தூங்க முயற்சி எடுத்தது. இப்படியாக ஓடியது. அசர் நேரம் வந்த பிறகு ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டது. நோன்பு திறக்க வேண்டும். முதலாவது இஃப்தார். எண்ணற்ற மகிழ்வோடு, எத்தனை மனதிலே எண்ணங்கள், ஆர்வம். என் பிள்ளைகள், எனது குடும்பத்தினர்கள் செய்யக்கூடிய அந்த ஆர்வமான சூழ்நிலைகள், அதை பார்த்து பார்த்து நான் ரசித்தவனாக அமர்ந்திருந்தேன். துவாக்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். இப்படித்தான் 30 நாளும். தராவீஹும் அப்படித்தான், இஃப்தாரும் இப்படித்தான். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு இனிமை! அதுவெல்லாம் இந்த சாதா நாட்களில் எங்கே கிடைக்கப் போகிறது என்பதை நினைத்த போதுதான் தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினேன். அருமைக்குரிய பெருமக்களே, இந்த நாட்களில் நடந்த பேரற்புதமாக நான் கண்டவைகள் என்னவென்று சொன்னால், லால்பேட்டை மஹல்லாக்களில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் தராவீஹ் தொழுகைக்கு இளைஞர்கள் சரிபாதி அளவிற்கு இருந்தார்கள். சொல்லப்போனால் கூடுதலாகவே இருந்தார்கள். இந்த ரமதானிலே நான் பல்வேறு பதிவுகளை கண்டேன். பல ஊர்களிலே இளைஞர்கள் அப்படி செய்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள் என்று பல்வேறு விஷயங்கள் போட்டிருந்தார்கள். அவற்றையெல்லாம் நான் மனதில் உள்வாங்கி கொண்டு நம் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று அந்த இரவு நேரங்களில் ஊரில் நானும் சுற்றி கொண்டு வந்தேன், பார்த்தேன் எல்லாவற்றையும். அப்படி பார்த்தபோது விளையாடக்கூடியவர்கள் விளையாடுகிறார்கள். அதற்கு என் ஆதரவு உண்டு. அவர்கள் விளையாடத்தான் வேண்டும், சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும். எதற்காக? அவர்களுடைய அந்த விளையாட்டின் அனைத்தின் பின்னணியிலும் என்ன இருக்கிறது? இது ரமதான் வந்திருக்கிறது. அந்த சந்தோஷம் மனதில் இருந்து அவர்களை ஆட்டி படைக்கிறது. எனவே அவர்கள் செய்யும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன். என் மனதார வாழ்த்தினேன். விளையாடுங்கள், உங்கள் வயது விளையாட வேண்டிய வயது விளையாடுங்கள். யாரிடம் சொல்லாவிட்டாலும் கூட என் மனதில் இருந்த சிந்தனை அதுதான். அவர்களை பார்த்தெல்லாம் ரசித்தேன். நமக்கு விளையாட முடியாது, ஆனால் விளையாடக்கூடியவர்கள் விளையாடு நடக்கிறது. அப்படியே பார்த்து ரசித்தவனாக நான் கடந்து சென்று கொண்டிருப்பேன். இளைஞர்களுடைய அந்த காட்சி, அற்புதமான அந்த சூழல் பிரமிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, நாட்கள் இப்படியே கடந்தன. அந்த ரமதானுடைய பிற்பகுதி வந்து அடைந்தது. கியாமா இரவு கடைசி 10. அந்த கடைசி 10 அந்த இரவுகளில் நான் எதிர்பார்த்தேன், இஅ்திகாஃப் எப்படி அமையப் போகிறது, யாரெல்லாம் வந்து அமரப்போகிறார்கள், மேலும் கடந்த காலங்களில் நடந்தது என்ன என்றையெல்லாம் அசை போட்டேன். அதாவது சுமார் ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போன்ற ரமதானில் லால்பேட்டை நூருல் முபாரக் மஸ்ஜிதின் பக்கத்திலிருந்து இரவுகளிலே அழுது தொழக்கூடிய சத்தங்கள் எனக்கு கேட்க ஆரம்பித்தன. யார் இதை செய்கிறார்? யார் அங்கே இது போன்று விசும்பி அழுதவர்களாக துவா செய்கிறார்களே யார்? நான் மறுநாள் அதை ஆய்வு செய்ய சென்றபோது அந்த பள்ளியிலே ஒரு இளைஞர் கூட்டம் அமர்ந்து கொண்டு இஸ்திக்ஃபார்களை செய்தது, தொழுகைகளை நடத்தியது, திக்ருகளை செய்தது, தங்களுக்கு மத்தியிலே பாவ மன்னிப்புகளை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டிருந்த காட்சியை நான் கண்டேன். அப்போது தான் எனக்கு முதலாக தோன்றியது, என்ன நடக்கிறது இங்கே? என்னை போன்ற வயதுள்ளவர்களெல்லாம் நாம் நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கும்போது இந்த இளைஞர்கள் இப்படி அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு அழுது புலம்பி மன்னிப்பும் துவாவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய எண்ணம் என் மனதில் தோன்றிய நிகழ்வு. சுப்ஹானல்லாஹ், இந்த இளைஞர்கள் தங்களுடைய இளமையை சரியான தளத்திலே பதிவு செய்கின்றார்கள். மேலோட்டமாக பார்க்கும்போது விளையாடுகள் என்று கண்ட காட்சி, ஒரு குழு அங்கே இருந்து கொண்டு தொழுது வணங்கியதை பார்த்தேன். அடுத்தடுத்த வருடங்களில் இது நிறைய ஆகிவிட்டது. அந்த இளைஞர்கள் அன்று பாராட்டினோம், அவர்கள் தொழுது கொண்டிருந்த இடங்களுக்கே சென்று அவர்களை வாழ்த்தினோம், அவர்களுக்கு உற்சாகமூட்டினோம். அதன் விளைவு அடுத்தடுத்த ஆண்டுகளில் எல்லா பள்ளிகளிலும் இது மாறியது. கொரோனா காலத்தில் கூட இந்த நிகழ்வு நடந்தன. இந்த வருடத்தில் இந்த இளைஞர்கள் கூடி
இப்படி ஒரு அமலை செய்யாத எந்த பள்ளியும் லால்பேட்டையில் இல்லை என்று சொல்லலாம். கூட்டம் என்றால் எவ்வளவு இருக்கும்? 10 பேர் 5 பேரா? அல்ல, சுமார் 100 தொடும் எண்ணிக்கைகள் தான் எல்லா இடங்களிலும் இருந்தன. பெரிய பள்ளிவாசல்களில் எல்லாம், பெரும் பள்ளிவாசல்கள் லால்பேட்டை நிறைய இருக்கிறது. அந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் 100க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் மக்கள் வந்தார்கள், இளைஞர்கள் கூடினார்கள், பெரியவர்கள் சில பேர் இருந்தார்கள். இதிலே மிக முக்கிய விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த பிந்திய நாட்களிலே இஅ்திகாஃப் என்று வந்தபோது ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் இளைஞர்கள் கூட்டம்தான் போய் இஅ்திகாஃபிற்கு வந்து நின்றது. குறிப்பிட்டு பேச வேண்டிய செய்தி அதுதான். ஒரு காலம் இருந்தது, எனக்கு நினைவு இருக்கிறது. என் தந்தை மருகும் ஹாஜி முகமது யூசுப் மாமாங்கனி ஹாஜியார் அவர்கள் புதுப்பள்ளி வாசலிலே தொடர்ந்து இஅ்திகாஃப் இருந்த காலம் எனக்கு தெரியும். நாங்கள் எல்லாம் சாப்பாடு எடுத்து சென்றிருக்கிறோம். அந்த காலத்தில் என் தந்தையே ஒத்த வயதுள்ளவர்கள் ஒருவர் அல்லது இருவர் தான் அங்கே இருப்பார்கள். ரமதான் வந்தாலே இவர்களெல்லாம் இஅ்திகாஃப் இருப்பார்களே என்ற சிந்தனை வரக்கூடிய அளவிற்கு விரல் விட்டு எண்ணும் அளவுதான் எல்லா பள்ளிகளின் நிலைமை. வயது மூத்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் சமீப காலங்களிலே மூத்தவர்கள் யாரையும் காணவில்லை. ஆனால் இளைஞர்களின் பட்டாளமே அங்கே திரளுகிறது. இதுதான் வியப்பிற்குரிய ஒரு செயல். அதை 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பதற்கு ஆர்வத்தோடு ஓடி வரக்கூடிய அந்த இளைஞர்கள், ஒருவரை நான் கேட்கின்றேன், தம்பி வாழ்த்துக்கள், நல்ல ஒரு சிந்தனை, எப்படி உங்களுக்கு இந்த நோக்கம் வந்தது? இஅ்திகாஃப் இருப்பதற்கு ஆர்வம் எங்கிருந்து பிறந்தது என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஹஸ்ரத், நான் வெளிநாட்டில் எத்தனை வருஷம் இருந்தேன், 3-4 வருஷம் இருந்தேன். திருமணம் முடிந்து விட்டது, குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது. சிந்தனை வந்தது, நாம் அல்லாஹ்விடத்தில் 10 நாட்கள் தங்கியிருந்து, வெளிநாட்டில் பல வருஷம் தங்கியிருந்தோம் இல்லையா, இப்போ 10 நாள் பள்ளிவாசலை தங்கியிருந்து நாம் தேவைகளை கேட்போம் அல்லாஹ்விடத்தில். நம் பிள்ளைகளுக்கு, மனைவி மக்களுக்கு, தாய் தந்தையருக்கு, குடும்பத்தினருக்கு எல்லோருக்கும் கேட்போமே. அப்படி ஒரு எண்ணம் வந்தது, அதற்காக வந்திருக்கிறேன். நோக்கம் சரியாகிவிட்டதா? அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் எதிர்பார்த்த ஈமானியத். நான் பள்ளியில் சென்று என் ரப்பிடத்திலே தங்கியிருந்து அவனிடத்தில் நான் கேட்டு பெறுவேன், அவன் எனக்கு தருவான் என்ற ஈமானும் இஹ்லாஸும் உள்ளத்தில் அமர்ந்து விட்டால் இது வல்லவா ஈமானிய பாக்கியம். அது என் இளைஞர்களிடத்திலே நான் கண்டேன். இதுபோன்ற பலருடைய சிந்தனைகள், பல்வேறு விஷயங்கள். ஒரு பையனை கேட்டேன், என்னப்பா காலேஜில் போனீங்க, என்னாச்சு? படிச்சுட்டேன், அடுத்து நல்ல வேலை வேணும், இல்லை மற்ற வேலைகள் செய்யணும், வெளிநாட்டுக்கு போகலாமா, இங்கே வேலை பார்க்கலாமா, சிந்தனைகள் ஓடிக்கிட்டுருக்கு. சரிப்பா, அதனால் இஅ்திகாஃப் இருந்து அல்லாஹ்ட்ட துவா கேட்டால் எதனை வழி காட்டுவான்? நோக்கம் இது தானே. இஸ்லாம் இதைத்தானே சொல்லுகிறது. அல்லாஹ்வே நாடு வந்து விட்டதா சிந்தனை? சுப்ஹானல்லாஹ். உண்மையிலேயே மிகுந்த ஆச்சரியத்திற்கும் அதிசயத்திற்கும் உள்ள ஒரு விஷயம் இதுதான். அல்லாஹு அக்பர். எவ்வளோ பெரிய விஷயங்கள்! அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இளைஞர்களுக்கு அதை இலகுவாக ஆக்கி தந்திருக்கின்றான், லேசாக ஆக்கி தந்திருக்கின்றான். அன்றைய இரவு, பெருநாளுடைய இரவிலே இவர்கள் எல்லாம் காண்பதற்கு ஆர்வப்பட்டேன். பலரை சந்தித்து முசாபஹா செய்தேன். சுப்ஹானல்லாஹ். அதுவும் 27ஆம் நாள், லால்பேட்டையில் 27ஆம் நாள் வந்துவிட்ட போது எல்லா பள்ளிகளிலும் ஏராளமான இளைஞர்கள் உள்ளே சென்றார்கள். இஅ்திகாஃப். என்னப்பா இஅ்திகாஃப்? நாங்கள் 3 நாளைக்கு 4 நாளைக்கு இருக்க போகிறோம். இந்த சிந்தனை வச்சு செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். போங்க, இந்த சிந்தனை அடுத்தடுத்த வருடங்களில் அதிகப்படுத்தும், செல்லுங்கள் என்ற வழி அனுப்பினோம். எவ்வளோ பேர் தெரியுமா? லால்பேட்டை முழுக்க, ஊர் முழுக்க சுமார் 130 பேருக்கு மேல் பிறநாள் இரவிலே இஅ்திகாஃப் முடித்தவர்களாக வெளியே வந்திருக்கிறார்கள். 130 பிள்ளைகளுக்கு மேல். இவ்வளோ பெரிய விஷயம். இவர்களில் எத்தனை பேருடைய துஆ அல்லாஹ்விற்கு நெருக்கமாக இருந்திருக்கும், எத்தனை பேருடைய துஆவிலே இஹ்லாஸ் இருந்திருக்கும், எத்தனை பேருடைய துஆவிலே உருக்கம் இருந்திருக்கும், எத்தனை பேருடைய துஆவிலே ஈமானியத்துடைய சிந்தனை இருந்திருக்கும், எத்தனை பேருடைய துஆக்களிலே எல்லோருக்கும் கேட்டிருப்பார்கள். அல்லாஹ் எல்லாவற்றையும் கபூல் செய்யட்டும் என்பதுதான் நம்முடைய சிந்தனை, அதுதான் நம்முடைய கோரிக்கை. சுப்ஹானல்லாஹ்.
இது போன்ற ஒரு எண்ணங்களை உருவாக்கி மக்களுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு ஈமானிய நிகழ்வு, இதை நான் முகநூலில் பதிவிட்டிருந்தேன். பல நூறு மக்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்து வாழ்த்தம் தெரிவித்து வியப்படைந்து செய்தி வெளியிட்டிருந்தார்கள். அதிலே எங்கள் லால்பேட்டையுடைய ஜாமியா மம்புல் அன்வாருடைய ஷேகுல் ஜாமியா ஹசரத் நூருல்லமீன் ஹசரத் கிப்லா அவர்கள் ஒரு பதிவையும் அதை கீழே செய்திருந்தார்கள். நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. லால்பேட்டை சுற்றுச்சூழல் மாஹவுல் இதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. இங்கே நடக்கக்கூடிய பயான்கள், இங்கே நடக்கக்கூடிய செயல்பாடுகள், இங்கே நடக்கக்கூடிய ஈமானிய தூண்டுதல்கள் இந்த இளைஞர்களுக்கு இப்படி ஆர்வத்தை ஊட்டி இருக்கிறது என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். உண்மைதான். யார் எந்த சூழலில் இருப்பார்களோ அந்த சூழல் அவர்களிடத்திலே அசர் செய்யும். அதுதான் லால்பேட்டை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலை எல்லா ஈமானிய தலங்களிலும் உருவாக்குங்கள். முஸ்லீம்கள் வாழக்கூடிய மஹல்லாக்களில் அப்படித்தான் ஒரு சூழல் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஈமானிய சிந்தனை, ஈமானியை ஒட்டிய உள்ள ஓட்டங்கள் இதுதான் நடந்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் விரும்பத்தக்கது. அதை கொண்டு தான் இந்த மார்க்கத்தை நாம் முன்னெடுத்து செல்ல முடியும். அதற்கான முன்னெடுப்புகள் இங்கே சரியாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதுபோன்று எல்லா ஊர்களிலும் சிறப்பாக அமைய வேண்டும். மேலும் லால்பேட்டையில் இந்த நாட்களில் செய்யப்பட்ட தர்மங்கள், சதகாக்கள், ஜகாத், ஃபித்ரா கொஞ்சம் நஞ்சமல்ல. ஒரு மிகப்பெரிய பொருளாதார அசைவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அளவிற்கு இங்கிருந்து வெளியேறி இருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் வெளிப்படுத்திய இந்த எண்ணிக்கை பொருளாதார நிபுணர்கள் புள்ளி விவரம் எடுப்பவர்களுக்கு தெரிந்திருக்கும். மிகப்பெரியதொரு பொருளாதார அசைவை ஏற்படுத்தியிருக்கும். பல விஷயங்கள். நேற்று கூட முகநூலில் ஒரு கண்டேன். நேற்றைய தினம் ரமதான் வந்து கழிந்து சென்றிருக்கிறது. இதுபோன்று பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகைகள் நடந்து முடிந்தால் அங்கே கீழே மறுநாள் பத்திரிகைகள் போடுவார்கள். பொங்கலை ஒட்டி, புத்தாண்டை ஒட்டி, கிறிஸ்துமஸை ஒட்டி, தீபாவளியை ஒட்டி டாஸ்மாக் மது வியாபாரம் இத்தனை கோடிக்கு நடந்தது என்று செய்தி போடுவார்கள். அவர் சொல்கிறார், நேற்றைய தினத்தில் நான் பத்திரிகைகளை புரட்டி பார்த்தேன். ரம்ஜானில் இது போன்று ஏதேனும் இருக்கிறதா என்று பார்த்தேன். ஒரு துளி செய்தி கூட எனக்கு கிடைக்கவில்லை என்று போட்டிருந்தார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த சமூகத்தை காப்பாற்றி இருக்கிறான். இதுதான் ஈமானியது. அருமைக்குரியவர்களே, ஈமான் என்பது மக்களிடத்திலே நிறைந்து இருக்கிறது. அவர்கள் ஈமானை கையில் எடுத்துக்கொள்ள சிறந்த முறையிலே அவர்கள் முன் வருகிறார்கள். உலமாக்களாகிய நாம் தான் அவர்களுக்கு இன்னும் சிறப்பாக எல்லாவற்றையும் எடுத்து செல்ல வேண்டும். நம்முடைய முன்னெடுப்புகள் இன்னும் அதிகப்பட வேண்டும். நம்முடைய கற்பித்தல்கள் அதிகப்பட வேண்டும். சிறுவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். சற்று பெரிதான வாலிபர்களை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். மேம்பட்ட வயதுடையவரை நாம் சீரமைக்க வேண்டும். பெண்களிடத்திலே சீரமைப்பை கொண்டு வர வேண்டும். இளைஞர்களிடத்திலே நாம் என்ன நினைக்கின்றோமோ அந்த ஈமானியத் வெளிவருவதற்கான தூண்டுதல்களை ஏற்படுத்த வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நல்லதொரு உம்மத் இந்த உலகிலே நடமாடும். அதுதான் இங்கே நாம் விரும்பக்கூடியது. அருமைக்குரியவர்களே, களம் தெளிவாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தை மக்களிடத்திலே கொண்டு விதைக்க களம் தெளிவாக இருக்கிறது. நம்முடைய உம்மத்தில் உள்ள பிள்ளைகள், மக்கள், பெண்கள் எல்லோரையும் மிக எளிதாக அமல்களில் ஈடுபடுத்திவிட முடியும் என்ற காட்சி நமக்கு தெரிகிறது. உலமாக்களே, முன்வாருங்கள், இந்த பணிகளை முன்னெடுங்கள், செய்யுங்கள். அல்லாஹ் நமக்கு பேரருள் தருவான். அந்த நிஅமத்துகளை, அந்த சலாமத்துகளை எல்லாம் ரமதானில் கண்முன் கண்டோம். பரக்கத்தான சூழல், மகிழ்வான சூழல். எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை இன்பம், எத்தனை சிறப்பு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. நாம் மேலும் மேலும் இந்த ரமதான்களை அதிகமாக அடைவோமாக. அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்புகளை நிறைய தருவானாக. நிறைய ரமதான், நிறைய லைலத்துல் கத்ர், நிறைய இஅ்திகாஃப், நிறைய சஹருடைய நிறைய கியாமுல் லைல், நிறைய தஹஜ்ஜத், இவற்றையெல்லாம் அல்லாஹ் பாக்கியமாக நமக்கு வழங்குவானாக. அதற்கு முன்னோட்டமாக நம் சிந்தனையை அடுத்த ரமதானை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களாக நாம் ஆக்கி வைப்போம். அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.